ஹலோ, இந்த வீடியோவில் உஷா ஸ்டிச் மேஜிக் மிஷினோட பேசிக்ஸ் ஆப்ஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். அந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு கேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அடுத்து மிஷினை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு கேரிங் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்டு ஸ்டிச் போடுறதுக்கு பட்டன் அது. ரெண்டாவது வந்து பேட்டர்ன் செலக்டர். மூணாவதாக இருக்கிறது வந்து வித் கண்ட்ரோல். அண்ட் நாலாவதாக இருக்கிறது வந்து லென்த் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூல் பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்பூல் பின்ஸுன்றது வேறு ஒன்றும் இல்லை, நூல்கண்டை போட்டு தைக்கிறதுக்கான ஸ்பேஸ் தான் அது. மிஷின் கவர் போடும்போது இதை இறக்கி விட்டுடலாம். மிஷின் ஸ்டிச் பண்ணும்போது இதை வேணால் ஏற்றி விட்டுடலாம். அடுத்ததாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வைண்டர் ஸ்டாப்பர். அடுத்து இருக்கிறது பாபின் வைண்டர். இது பார்த்திங்கன்னா பாபினோட கைடு அது. இப்போது பாபின் இதில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் லெஃப்டில் இருக்கிறத ரைட் சைடு வந்து இப்படி மூவ் பண்ணி விட்டுறணும். ஸோ ரைட் சைடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாபின் வைண்ட் ஆகும். இதுவே வந்து லெஃப்ட் சைடில் தள்ளி விட்டுட்டிங்க அப்படின்னா மிஷின் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா த்ரெட் போடுறதுக்கான கைடு அது. மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தாச்சு. அடுத்தது கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் பார்க்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வீலர் ஒன்று இருக்கும். ஸோ துணியை தைச்சி முடித்ததுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற லிஃப்டரை தூக்கிட்டு நீங்கள் துணியை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஹேண்ட் வீலரை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த சாக்கெட்டில் ஒரு ஒயர் வந்து ப்ளக்கோடு கனெக்ட் ஆகும், இன்னொரு ஒயர் வந்து ஃபுட் கண்ட்ரோலோடு கனெக்ட் ஆகும். அடுத்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. நீங்கள் பட்டன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா மிஷின் ஆன் ஆகும், லைட்டு ஆன் ஆகிடும். ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா லைட்டும் ஆஃப் ஆகிடும், மிஷின் ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினை நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ லைட்டும் எரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு நீடில் இருக்கும். ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது ஆட்டோமேட்டிக் த்ரெட்டர். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபூட்டரை கீழே இறக்கி விடுறதுக்கும் ஏற்றுறதுக்கும் ஒரு பிளாக் கலரில் லிஃப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் துணியை உள்ளே வச்சு தைக்கும்போது இந்த ஃபுட்டரை வந்து கீழே இறக்கி விட்டுருக்கணும். துணியை வெளியில் ரிமூவ் பண்ணும்போது இந்த ஃபூட்டரை வந்து லிஃப்டரை வச்சு மேலே தூக்கி விட்டுறணும். அடுத்து பின்னாடி ஒரு சின்ன பின் மாதிரி இருக்கும். அது வந்து ஃபுட் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுட் வந்து கலண்டுட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை இழுத்து விடுறேன். இழுத்திங்கன்னா அந்த ஃபுட் வந்து தனியாக கலண்டுரும். அடுத்து இந்த ஃபூட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பியை இந்த மிஷினோட வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த மிஷினில் ஒரு கேப் ஒன்று இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும். இந்த சின்ன கம்பியும் அந்த மிஷினில் இருக்க கேப்பும் நேராக இருக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு பின்னாடி இருக்கிற லிஃப்டரை கீழே இறக்கி விடணும். பார்த்திங்கன்னா நேராக வச்சுட்டேன். அந்த லிஃப்டரை இறக்கி விட்டுட்டு பின்னாடி ஒரு சின்ன கம்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை முன்னாடி தள்ளி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அட்டாச் ஆகிடும். திரும்பவும் அது கழட்டுறதுக்கு அந்த சின்ன பின்னை முன்னாடி தள்ளி விட்டிங்க அப்படின்னா கரண்ட் வந்துடும். ஸோ நான் திருப்ப பண்ணி காமிக்கிறேன். ரெண்டும் நேருக்கு நேராக வச்சுட்டு இந்த பின்னை இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக போய்ட்டு அட்டாச் ஆகிடும். அடுத்து ஆட்டோமேட்டிக் த்ரெட்டரை பற்றி கிளியராக சொல்கிறேன். இந்த ஆட்டோமேட்டிக் த்ரெட்டர் வந்து இப்படி கீழே இழுத்து விடணும். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன கொக்கி மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸ்க்ரீனில் இப்படி எடுத்து காட்டும் போதே லைட்டாக பார்க்க முடியும் உங்களால். நான் ஃப்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ அந்த கொக்கி என்ன பண்ணணுன்னா நம்மளோட நீடிலுக்குள்ளே போய்ட்டு செட் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீடில் வந்து எந்த அளவுக்கு மேலே தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேலே தூக்கணும். அது டவுனில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே அட்டாச் ஆகாது. அதுக்கு நீங்கள் ஹேண்ட் வீலர் சைடில் காமிச்ச அந்த வீலரை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீடில் மேலே தூக்கணும். ஸோ நீடிலையும் மேலே தூக்கிட்டு அந்த ஆட்டோமேட்டிக்
த்ரெட்டரையும் கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா இது அந்த நீடில் கூட போயிட்டு அந்த சின்ன கொக்கி அட்டாச் ஆகிடும். அப்படி அட்டாச் ஆனதுக்கப்புறம் நூலை அந்த கொக்கிக்குள்ளே மாட்டி விட்டு இந்த லிஃப்டரை கையில் விட்டுட்டிங்க அப்படின்னா நூல் வந்து பின்னாடி இழுத்துட்டு வந்துடும். பேசிக்காக இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போது இதுதான் ஃபுட் கண்ட்ரோல். இதில் காலை வச்சு லைட்டாக மிதிச்சிங்கன்னா மிஷின் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பாபினில் நூல் எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்பூல் பின்ஸில் இந்த மாதிரி நூல்கண்டை போட்டு விட்டுலாம். போட்டுட்டு அங்கே தெரியறது வந்து வைண்டர் கைடு, அதில் ஒரு சுற்று சுற்றிட்டு அந்த நூலை வந்து பாபினில் ஒரு 3 சுற்று சுற்றிடலாம். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வைண்டரில் நல்லா அழுத்தி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வைண்டர் லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ அந்த ஃபுட் கண்ட்ரோலில் நீங்கள் அழுத்துனீங்கன்னா மிஷின் மட்டும் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பாபின் வைண்ட் ஆகாது. இதையே நீங்கள் ரைட் சைடு தள்ளி விட்டுட்டு இப்போ அந்த ஃபுட் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்க்குற மாதிரி பாபின் மட்டும் வைண்ட் ஆகும். ஆனால் கீழே மிஷின் தைக்காது. அடுத்து இந்த பாபினை வெளியில் எடுக்கிறதுக்கு அந்த வைண்டரை லெஃப்ட் சைடில் தள்ளி விட்டுட்டு நம்ம பாபினை வெளியில் எடுத்துடலாம். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு கட்டரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நூலை அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு இழுத்து விட்டிங்க அப்படின்னா நூலும் கட் ஆகிடும். அடுத்து இந்த மிஷினில் தைக்கிறதுக்கு நூல் எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நூல் பார்த்தீங்கன்னா கைடரில் சுற்றி இருக்குது. நீங்கள் பாபின் ஒயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த கைடர் தேவை, மற்றபடி இது தேவை கிடையாது. இப்போ மேலே இருக்கிற ஒரு சின்ன கொக்கி, அது பேர் வந்து த்ரெட் கைடர். இப்போ அந்த த்ரெட் கைடருக்குள்ளே நூலை போட்டு கீழே அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு அப்படியே மேலே ஒரு டைம் இழுக்கணும். இப்போ அதில் ஒரு கொக்கி இருக்கும், அந்த கொக்கி கீழே இருக்குது. நீங்கள் சைடில் இருக்கிற அந்த ஹேண்ட் வீலரை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த கொக்கி மேலே வந்துடும். இப்போ அந்த கொக்கிக்குள்ளே இன்னொரு டைம் இப்படி போட்டு சுற்றி விடணும். சுற்றிட்டு கீழே இழுத்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நூல் கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஊசி வந்து ரொம்ப மேலே வச்சுருக்கேன் அப்பில். ஆட்டோமேட்டிக் த்ரெட்டரை கீழே இழுத்துட்டு வந்துட்டு அந்த கொக்கி ஒன்று இந்த நீடில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். அந்த கொக்கிக்குள்ளே இந்த நூலை மாட்டி விட்டுட்டு அந்த ஆட்டோமேட்டிக் த்ரெட்டரையும் கையில் விட்டுட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற நூல் வந்து பின்னாடி எடுத்துகிட்டு வந்துடும். பார்த்திங்கன்னா நான் த்ரெட்டரை விட்டுட்டேன். அந்த நீடிலுக்குள்ளே இருக்க கொக்கி இந்த நூலை வந்து பின்னாடி சைடு எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் ஆப்ஷனும் சைடில் இருக்கும். இதில் 1, 2, 3 அப்படின்னு 3 ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. நான் ஜென்ரலாக 1ல் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 and 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து இந்த மிஷினில் என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் டேபிள். இந்த எக்ஸ்டென்ஷன் டேபிளில் சைடில் இப்படி பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இது பிடிச்சி இப்படி இழுத்திங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் டேபிள் வந்து தனியாக வந்துடும். திருப்பி மாட்டும்போது இங்கே இப்படி வச்சு இப்படி மாட்டணும். இது எக்ஸ்டென்ஷன் டேபிள் எடுக்கிறதுக்கான மெத்தடு. இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஓப்பனில் வந்து நீங்கள் கேஸை உள்ளே இப்படி போட்டு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா செட் ஆகிடும். ஸோ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் எக்ஸ்டென்ஷன் டேபிள் வந்து உள்ளே போடணும். அந்த எக்ஸ்டென்ஷன் டேபிளுக்குள்ளேயே நீங்கள் உங்கள் ஆக்சசரிஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஹோல்டர், அப்புறம்
நீடில்ஸ்லேயே வந்து டூவல் நீடிலும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அடுத்து கேஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மிஷின் தையல் பிரிக்கிறதுக்கான ஒரு டூல். அது ஆயில், 4 ஒயிட் பிளாஸ்டிக் பாபின்ஸ், ஒரு ஹெம்மர், ஒரு பைப்பிங் ஃபுட், ஒரு ஜிப்பர் ஃபுட். இந்த ஃபுட் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஆக்சசரிஸ்லாம் மிஷினோடவே சேர்ந்து வந்துடும். ஹெம்மர், பாபின், இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் இதுக்கான ஸ்பேஸில் வந்து போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாபினை இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இங்கே 4 ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பாபினை ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற இங்கே இருக்க பேட்டர்னை பற்றிலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மிஷினில் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வித்து பார்த்திங்கன்னா, வித்து இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் தையல் போடும்போது வித்து ஒர்க் ஆகாது, யூஸே கிடையாது. லென்த்து மட்டும்தான் ஒர்க் ஆகும். லென்த்தை வந்து சின்ன சின்ன தையல் போடணுமா பெரிய பெரிய தையல் போடணுமா அப்படின்றது இங்கே கொடுக்குற அளவு பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போது 2.5 ஆர் 3 இருக்கிறது தான் வந்து ஜென்ரலான அளவு. இது எப்பவுமே இதில் தான் இருக்கணும். இதை வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போடலாம். பார்த்திங்கன்னா இந்த லிஃப்டரை தூக்கி விட்டுட்டேன். ஒரு வேஸ்ட்டு துணியில் வச்சுட்டு இறக்கி விட்டுட்டு ப்ரெஷர் போட்டு மறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மிஷின் தையல் போட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு துணி எடுக்கிறதுக்கு லிஃப்டரை தூக்கி விட்டுட்டு இங்கே இருக்கிற ஹேண்ட் வீலரை அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இழுத்து இது ரெண்டுத்தையும் இழுத்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டர் இருக்குது. இங்கே இருக்க கட்டரை வச்சு நூலை கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம போட்டிருக்க தையல். இந்த இடத்துல வந்து தையல் ரொம்ப இழுக்க முடியாத அளவுக்கு அழுத்தி இருந்தது அப்படின்னா அந்த டென்ஷன் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2.5 தான் இது லென்த் வச்சுருக்கேன். இது வந்து டென்ஷன் கண்ட்ரோல். நீங்கள் தையல் போட்டதுக்கப்புறம் அது ரொம்ப டைட்டாக பிடிக்குது அப்படின்னா இந்த டென்ஷன் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் துணியில் தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற இங்கே இருக்க பேட்டர்னை பற்றிலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம்.